மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெபம். நாள் ஆகஸ்ட் 16. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் குடிக்கிறவனுக்கு தண்ணீரையும் கொடுப்பது போல என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் வெறுமையாய் இருக்காது. பாடல் மற்றும் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனை வருஷம் நீங்க சிறைச்சாலையில இருக்கிறது போல சிறையிருப்புல இருந்தாலும் உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், PRC டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
பலத்தின் ஆவியே, அன்புள்ள ஆவியானவரே, அருமை ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, நித்திய ஆவியானவரே, நாம் இருவரும் இணைந்து எங்கும் இயேசுவை உயர்த்துவோம். 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 பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாய் நம்மை ஆசிர்வதித்து நடத்துவார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். லூக்காவின் சுவிசேஷம் 1:24 நாம் வாசித்து பார்த்தால், எலிசபெத் என்ன செய்தார்கள்? கர்த்தரை நோக்கி, ஜனங்களுக்குள்ளே எனக்கு இருந்த நிந்தையை கர்த்தர் நீக்கினார், என்மேல் கடாட்சித்தார் என்று சொல்லி கர்த்தரை பாடி துதிக்கிறார்கள். என்ன ஒரு அருமையான வார்த்தையில், ஜனங்களுக்குள்ள அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர், ஒரு நிந்தை. என்ன கெட்ட பேர்? என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்க? என்ன பெரிய பாவம் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு தப்பும் பண்ணலை, ஒரு பாவம் பண்ணலை. அவங்க திருமணமாகி ஏறக்குறைய 50 வருஷம் குழந்தை இல்லை, பிள்ளை இல்லை, மலடியாக இருந்துட்டாங்க. இது ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய அவப்பேர்னு இவங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மை கொண்டு எங்கேயும் போகாமல் அப்படியே ஒரு குகைக்குள்ளே ஒளிந்துக்கிட்டாங்களாம். ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஜெபத்துக்கு வரலாமே அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் ரொம்ப வெளியே போக மாட்டோம். ஏன் கேட்டேன். இப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு பிள்ளையே இல்லை, 25 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, டாக்டரால் சொல்லிட்டாரு நீ வாய்ப்பில்லைன்னு சொல்கிறாரு. சொந்தக்காரங்களாம் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. எங்களுக்கு நல்ல வீடு வசதி தோட்டம்லாம் இருக்குது, அடுத்து யார், ஏதாவது தத்து எடுத்துக்க, இல்லை எங்கள் பிள்ளைகளை ஒன்று வச்சுக்குங்க, இப்படிலாம் சொல்லி பல போராட்டம், பல நிந்தையாக இருக்குது. அதனால் எங்கேயும் போக மாட்டோம். பார்த்தீங்களா, எலிசபெத் அம்மாவுக்கு அதே ஒரு நிந்தை இருந்திருக்கும், அவமானம் இருந்திருக்கும். ஆனால் அந்த நிந்தையை கர்த்தர் புரட்டி போட்டாராம், அவமானத்தை கர்த்தர் மாற்றினாராம், மாற்றி விட்டாராம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் யாரென்றால் நிந்தையை புரட்டி தள்ளுவாராம், அகற்றிடுவாராம். உங்கள் எல்லையை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டே அகற்றிடுவாராம். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசுவா 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, எகிப்தியருடைய நிந்தையை என் ஜனங்களை விட்டு நீக்குவேன். எவ்வளோ அருமையாக ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, எகிப்தியருடைய நிந்தையா. அதுன்னு எகிப்தியருடைய நிந்தை, பல வருஷம் அவங்களுக்கு வேலை பார்த்தும் கூலி இல்லை, சொந்த வீடு இல்லை, நிலம் இல்லை, கட்டின துணியோடு தான் புறப்பட்டு வந்தாங்க. போகும்போது ஆண்டவர் அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி கொண்டபடி வெள்ளியும் பொண்ணோடு வந்துட்டாங்க. ஏறக்குறைய 40 வருஷமாச்சு எகிப்தை விட்டு வெளியே வந்து. நிலையான வீடு இல்லை, இடம் இல்லை, தோட்டம் இல்லை, அலைந்தே டென்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்றாரு, நீ கானானுக்கு வந்துட்டாங்க, இனி அவங்க வீடுகளை கட்டி, தோட்டங்களை உண்டாக்கி, துறவுகளை ஏற்படுத்தி, நிலையான இடத்தில் அவர்களை நிலைநிறுத்துவேன். இனி அலைந்து திரிவதில்லை, இங்கேயும் அங்கேயும் அலைய வேண்டியதில்லை. வீடு வாடகை வீடுனா பாருங்கள், அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ வாடகை ஏற்றுவாங்க, அப்பப்போ பல பிரச்சனை இருக்கும். அப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆகி போவாங்க, வேலையிலேருந்து அங்கேருந்து அங்கே போகணும், இங்கே எவ்வளோ கஷ்டம் இல்லை. அந்த மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆண்டவர் அந்த நிந்தையை நீக்கி அவர்களை ஒரு இடத்திலே நிலைநிறுத்தினாராம். எனக்கு அருமையானவர்களே,
அந்த தேவன் இன்றைக்கு உங்களை சுற்றி வாழ்கிற ஜனங்கள் மத்தியில், மற்றவங்க மத்தியில் உங்களை தரம் தாழ்ந்து போக விட மாட்டார். நிந்திக்க, மற்றவங்களை உங்களை தூசிக்க விட மாட்டார். இந்த பூமியில் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக நிந்தையை நீக்கி, அவப்பேரை நீக்கி, ஒன்றுமில்லாத ஆளுங்க, ஒன்றுமில்லாத மனுஷங்க அப்படின்னு சொல்கிற அந்த நிந்தையை நீக்கி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். அதற்கு தாங்க தேவன் வாழ்கிறார், ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு அந்த தேவன் உங்கள் நிந்தை நீக்குவார். அதனால தானே எலிசபெத் அம்மா பாடுகிறார்கள், தேவன் ஜனங்களுக்குள் எனக்கு இருந்த நிந்தையை நீக்கினார். என்னை சுற்றி பேசுகிறாங்கல்ல, என்னை கண்ட அப்படியே முகம் மறைச்சி அப்படியே திரும்பி என் காதில் விழுகிற மாதிரி பேசுகிற அந்த நிந்தையை நீக்கினார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்களா. எனக்கு அருமையான சகோதர சகோதரி, இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு பிரச்சனை, உங்கள் பிள்ளையினால் படிக்க போன இடத்துல மற்றவர்களோடு ஒரு உறவு சரியில்லை, வேலை செய்கிற இடத்துல தவறான பழக்கம், என் குடும்பம் பெயர் பாதிக்கப்படுமோ, கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுமோ, ஏதோ திருப்தியாக இல்லை என்று சொல்லி ஒரு நெருடல், ஒரு நிந்தை உங்களை கசக்கி பிழிகிறதா? ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். ஏசாயா 25:8 நாம் வாசித்து பார்த்தால், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய கண்ணீரை துடைத்து நிந்தையை நீக்கி போடுவாரா. இன்றைக்கு நீங்கள் அவருடைய ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து நிந்தையை நீக்கி, எந்த இடத்துல பயந்து அவமானப்பட்டு பேர் கெட்டு போயிருமோ, என்ன அற்பமாக நினைச்சிருவான்னு நினைக்கிறீர்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்கள் நிந்தையை நீக்கி இந்த நாள் அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேருடைய நிந்தைகளையும் அவமானங்களையும் ஆண்டவர் புரட்டித்தள்ளும், மாற்றி போடும். உம்முடைய பிள்ளைகளை இந்த பூமியிலே புகழ்ச்சியின் கீர்த்திமாய் வைத்து இந்த நாளில் அற்புதமாய் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.